ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுனில் போகிறத வச்சு உங்கள் விசுவாசத்தை மாற்றாம அப்படியே இருக்க போறீங்க பாருங்க. எப்போதும் அதை யாருமே மாற்ற முடியாது. உங்களுக்கு தேவகுமாரன் அவரை நீங்கள் நம்பினபடினால உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்கு கேரண்டி. அதில் எந்த அப் அண்ட் டவுனுமே கிடையாது. வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் இருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவன் என்னென்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறபடினாலே அந்த நித்திய ஜீவனை நம்பி அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தை நிமித்தம் மற்ற காரியங்கள் மேலும் விசுவாசம் வைங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் பூர்ணப்பட்டிருக்கும். அந்த காரியம் நம்ம கையில் வர்றதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். எதோட காத்திருக்கிறோம்? பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருப்பது வேறு, பெற்றுக்கொண்டோம் என்று காத்திருப்பது வேறு. பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருப்பது சாதாரண விசுவாசம், பெற்றுக்கொண்டோம் என்று காத்திருப்பது தான் நித்திய ஜீவனுக்குரிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கடைசியில ஒருத்தர் தான் நிற்பாரு, எல்லாம் போயிடுவாங்க. கடைசியா ஒரே ஒருத்தர் நிற்பாரு பாருங்க, அவரை மட்டும் பார்ப்போம். அப்பதான் புரியும் நம்ம எத்தனை மாயை நம்பினோம் என்று சொல்லி. அவர் ஒருவரே நிரந்தரமாய் நிற்பார். இக்காலத்து பாடுகள் ஒரு விதத்தில் சொல்ல போனா அது ஒரு மாயை, நிரந்தரம் இல்லாதது. ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு? என்னைக்கிடா இந்த மாயையிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்குவார்? என்னைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் மொத்தமா முழுமையா எல்லாம் சேர்ந்து என்னைக்கு இயேசு வெளிப்படுவாரோ, இந்த பிள்ளைகள் அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுமோ, அன்னைக்கு தான் நமக்கும் ஒரு விடுதலை என்று சொல்லி அவைகள் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இன்னைக்கு சுயாதீனத்தை ஓரளவு பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்ம இன்னும் சுயாதீனத்தை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த சுயாதீனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வழியிலே நமக்கு நிறைய காரியங்கள் நம்மை ஒருவித நிலைமைக்குள்ள வைக்க முயற்சி பண்ணுது. என் வாழ்க்கையில் நிரந்தரமானவர், நிரந்தரமான நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் கடந்து போறது எல்லாமே நாளைக்கு இருக்காது, ஆனால் நான் இருப்பேன், இயேசு இருப்பார், எல்லாம் போகும், என் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்வதுதான் நித்திய ஜீவன். ஒரு விக்கிரகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு ஆவி, அது எதன் மேல உட்காருதோ அது விக்கிரகமாய் மாறிக்கும். தி ஸ்பிரிட் ஆஃப் மேமன் என்று சொல்வார்கள். ஏசு சொல்கிறார், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது அப்படிம்பாரு. தேவனுக்கு மட்டும் இதயத்தில் முதலிடம் இருக்கும் போது பணம் பணமா இருக்கும். ஆனா தேவனுக்கு முதலிடம்னா பணத்துல ஒரு ஆவி போய் அந்த பணம் அந்த பிளேஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அவங்க பின்னாடி போறோம். தேவனை விட அவங்கள முக்கியமா நினைக்கிறோம்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஐடல் வில் கோ அண்ட் கேட்ச் தட் பர்சன். அந்த மனுஷன் மேல உட்கார்ந்துக்கும். அவங்களே தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கும் 24 மணி நேரம். தேவனுக்குரிய இடத்தை அந்த ஆவி எடுத்துக்கொள்ளுகிற எந்த ஒரு பொருளும் அது விக்கிரகமாக மாற ஆரம்பிக்கும். Whatever it takes the place of Jesus Christ in your heart, your concentration, your efforts, everything, that is called an idol. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். யோவான் இந்த இடத்தில் உலகத்தில் இருக்கிற மக்களை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒரு மக்கள் கூட்டம் குமாரனை உடையவர்கள், ஒரு கூட்டம் மக்கள் குமாரன் இல்லாதவர்கள். குமாரன் உடையவர்களை ஜீவன் உடையவர்களாகவும் குமாரன் இல்லாதவர்களை ஜீவன் அற்றவர்களாகவும் அவர் எழுதுகிறார். என்ன ஜீவன்? ஜீவன் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. மனிதர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது நம்முடைய இரத்தமும் ஜலமும். 2 சாட்சிகள் மனிதன் என்று சொன்னால். ஆனால் தேவ ஆவி மறுபடியும் நமக்குள்ளே வரும்போது, மறுபடியும் பிறக்கும் போது, இப்போது தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய சாட்சி உண்டாயிருக்கிறது, அதுதான் ஜீவன். மனுஷன் வெறும் ஆத்மாவாய் மாறி போனான், ஜீவன் இழந்தான். இயேசு வந்த பிறகு எப்படி மனுஷன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டு தேவ ஆவி உள்ளே வந்தபோது அவன் ஜீவாத்மாவாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பாவத்தின் மூலமாக அந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன் இல்லை மனுஷனுக்குள்ள. மனுஷன் வெறும் மனுஷனை தான் இருக்கிறான். தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டவன் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் என்ன விதமான ஜீவனை உடையவராக இருக்கிறாரோ அதே ஜீவன் மனுஷனுக்குள் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இருளானதை பற்றி கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஜீவன் ஆகிய கிறிஸ்துவை அவன் இழந்து விட்டபடினாலே அவன் வாழ்க்கையில் இருள் வந்தது. அங்கே வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாதபடினாலே இருள் மனிதர்களை பற்றி கொண்டது. இன்னைக்கு இருளில் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன? அவர்கள் இயேசு இல்லாமல் இருக்கிறபடினாலே அது அவர்களை பற்றி கொண்டு விட்டது.
அது அவர்களை அடிமையாக்கி விட்டது. இப்பொழுது இயேசு மறுபடியும் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அதே விதமான ஜீவன் அவனுக்குள்ள வந்து இப்போ அவன் ஜீவன் உடையவனாய் மாறுகிறான். ஜீவன் உடையவனாய் மாறின பின்பு இருளானது அவனை பற்றி கொள்ள முடியாது. அவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறபடினாலே அவன் ஜீவன் உள்ளவனாய் எண்ணப்படுகிறான். ஏனென்றால் இப்பொழுது அவன் வெறும் ஆத்துமா இல்லை, மறுபடியும் தேவன் எப்படி முன்னாடி அவனை ஜீவாத்மாவாய் சிருஷ்டித்தாரோ அப்படி தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட ஜீவாத்மாவாய் ஜீவனை பெற்றிருக்கிறான். இதைத்தான் நம் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இதுதான் கிறிஸ்மஸ். அந்த ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த ஜீவனை உடையவன் தான் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாத யாரும், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற யாரும் ஒளியின் ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவ ஆவி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம், அதிலிருந்து அந்த காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா 3 சாட்சி பற்றி சொன்னேன் இல்லையா? பூமிக்கு தேவை 2 சாட்சிகள், பரலோகத்துக்கு தேவை 3 சாட்சி. தேவன் திருத்துவ தேவனாய் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் பரலோகத்தின் காரியங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் பூமிக்குரியவர்களாய் இருந்த பொழுது பூமிக்குரிய சாட்சி போதும். இப்பொழுது பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறி இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் மூவருமே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். பிதா சாட்சி கொடுக்கிறார், இயேசு சாட்சி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர். ஆனாலும் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாடுகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கம்பேர் பண்ணா, ஏதாவது வரப்போகிற மகிமைக்கு கம்பேர் பண்ணா இது ஒன்றும் இல்லைங்கிறாரு. எல்லாருமே நம்ம ஒரு சில பாடுகள் வழியாக போயிட்டு இருப்போம். எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே அவர்களுக்கு என்ன உண்டு உலகத்திலே? அது வேற யாரை தான் கொடுக்கணும் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? உபத்திரவத்தை கடந்து போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உபத்திரவத்தை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. மாயை என்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க. இதை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். பொய் வேற, மாயை வேற. பொய்ங்கிறது ஈஸியா சொல்லிடலாம். ஒன்று உண்மைனா அதுக்கு விரோதமானது பொய், சிம்பிள். மாயைங்கிறது பொய் கிடையாது, அதை விட கொஞ்சம் ஆபத்தானது. எப்படி சொல்றாருன்னா, பவுல் இந்த சிருஷ்டி இருக்கு இல்லையா, சகல சர்வ சிருஷ்டியும் அதுங்களுக்கு விருப்பம் கிடையாதான், சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் எல்லா சிருஷ்டிகளையும் மாயைக்கு கீழ்படுத்தியிருக்கிறார். அப்போ மாயைனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மாயைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரம் இல்லாதவைகள். இதுதான் நிரந்தரம் தன்னை காண்பித்துக் கொள்ளும், ஆனால் அது நிரந்தரம் இல்லை, அது பொய் கிடையாது. அதாவது மனிதர்கள் என்ன எதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாயைக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தான் நிரந்தரமானவர், அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் தான் நிரந்தரமானது. ஆனால் உலகத்தில் பார்க்கிற மனிதர்களை, ஒரு உதாரணம் சொல்ற, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்க? இந்த மனுஷன் தான் எனக்கு எல்லாம், இந்த மனுஷன் தான் எல்லாம். ஆனால் அந்த மனுஷன் நிரந்தரம் இல்லாதவன், திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய் விடுகிறான். அப்போ இவர்களுடைய நம்பிக்கை ஒரு மாயை. நிரந்தரமான காரியங்கள் மேல், இப்போ இந்த உலகம் முழுவதுமே மாயைக்குள்ள இருக்கு. அப்போ நிரந்தரமற்ற நித்திய ஜீவனை பத்தி இங்க பேசுறாரு. நித்திய ஜீவன் என்பது நிரந்தரமானது. அப்ப நித்திய ஜீவனுக்கு அப்பாற்பட்ட எல்லாமே மாயை. அப்ப சர்வ சிருஷ்டியும் மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கு. நிரந்தரமில்லாத காரியங்களுக்கு அதுவும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு விருப்பம் கிடையாது. தேவன் அதை மாயைக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இந்த மாயை எப்பொழுது மாறப்போகிறது? தேவனுடைய புத்திரர் வெளிப்படணும்.
எப்படி தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட போகிறார்கள்னா, தேவனுடைய புத்திரர்களுக்கு என்ன தெரியணும், அவர்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவம் பாடுகள் எல்லாமே நிரந்தரமானதல்ல, அது ஒரு மாயை. அந்த மாயை என்ன பண்ண விரும்புகிறது, நீ படுற கஷ்டம்லாம் உனக்கு பயங்கரமான கஷ்டம் பாரு, நீ எவ்வளோ கஷ்டப்படுற பாரு அப்படின்னு அதன் மேல் நம்பிக்கையை வைத்து, தன்னை உண்டாக்கினவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட அதன் மேல் அதிக நம்பிக்கை வைக்க விரும்புகிறது, அவரை நேசிக்க கூடாதபடிக்கு. ஆனால் பவுல் என்ன பண்ணுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்னத்துக்கு சொல்றாருன்னா, அவருக்கு தெரியுது வர்ற கஷ்டம் நஷ்டம் அடி இதடி எல்லாமே என்னன்னா, இதெல்லாம் அந்த மகிமைக்கு ஒப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு மாயை. இது என்னை இந்த மாயை என்னை கட்டுப்படுத்த நான் விரும்புவதில்லை. தேவனுடைய புத்திரர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் கடந்து போகிற இந்த மாயையை பெரிதுபடுத்தாமல் மாயைக்கு அப்பாற்பட்டவருடைய அன்பிலே நிலைத்து இதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எதை தேவனை தவிர நிரந்தரம் கன்சிடர் பண்றாங்களோ அது மாயை. எதெல்லாம் தேவன் தான் இருக்கிறாரு இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நடக்கிறது நேற்று நடந்தது நாளைக்கு நடக்கிறது, எஸ் அஃப்கோர்ஸ் சம் காரியங்கள் நடக்குது, அது எல்லாமே மாறிவிடும். ஆண்டவர் சொல்றார், இந்த வானமும் மாறிவிடும், பூமியும் தேவன் சால்வை போல அதை சுருட்டி விடுவார், பூமி தன்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து காணப்படாமல் போயிடும், ஆனால் கர்த்தர் நீரோ என்று மாறாதவராய் இருக்கிறீர். இயேசு சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்காமல் அழியாத நித்திய போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள் அப்படின்னாரு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த முழு உலகமும் மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீங்களும் நானும் அந்த மாயைக்கு கட்டுப்படாமல் இதன் வழியாக கடந்து போகும்போது நமக்கு ஒரு மகிமை ஒன்று வருகிறது, நிரந்தரமான ஒரு மகிமை வருகிறது. அந்த நிரந்தர மகிமையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் போது சர்வசிஸ்டியும் என்ன பண்ணும், அந்த நிரந்தர மகிமையை நம் மூலமாய் பெற்றுக்கொள்ளும். நித்திய ஜீவன் நித்திய ஜீவன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமானது, அதுதான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது, அதில் தான் நாம் வாழப்போகிறோம். இப்போ உலகத்தில் இருக்கும்போது நாமும் கூட ஒரு விதத்தில் இந்த மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், அது நம்மை கட்டுப்படுத்த விரும்புகிறது. ஆனால் சுயாதீனமான வாழ்க்கை, நித்திய ஜீவனை பெற்ற கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற உங்களுக்கு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயை நம்மை ஆட்கொண்டு அதன் விளைவுகளுக்குள்ளே நாம் போகாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். மாயை பற்றி நான் சொல்ல போறேன்னா அது ரொம்ப ஆழமானது, உங்களுக்கு வாழ்க்கை மேலே சுத்தமாகவே விருப்பமே இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா, கடைசியில் ஒருத்தர் தான் நிற்பார். ஹல்லேலூயா. எல்லாம் போயிடுவாங்க, கடைசியாக ஒரே ஒருத்தர் நிற்பார் பாருங்க, அவரை மட்டும் பார்ப்போம். அப்போதான் புரியும் நம்ம எத்தனை மாயை நம்பினோம் என்று சொல்லி. அவர் ஒருவரே நிரந்தரமாய் நிற்பார். ஸோ அதுக்கு நம்ம இதயத்தை பழகிக்கணும், மாயை அல்ல. இக்காலத்து பாடுகள் ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது ஒரு மாயை, நிரந்தரம் இல்லாதது. ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு என்னைக்கிடா இந்த மாயையிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்குவார், என்னைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் மொத்தமாக முழுமையாக எல்லாம் சேர்ந்து என்னைக்கு இயேசு வெளிப்படுவாரோ, இந்த பிள்ளைகள் அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுமோ, அன்னைக்கு தான் நமக்கும் ஒரு விடுதலை என்று சொல்லி அவைகள் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரசுவாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ நம்ம சரீரம் இப்போ என்ன பண்ணுகிறது, ஒரு விதமான மாயைக்கு தான் அதுவும் கட்டுப்பட்டு இருக்கிறது. நமக்கு இந்த சரீரம் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு நாம் அந்த மகிமையின் சரீரத்தை, உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அப்போ தான் நம்ம ரட்சிப்பு பூர்ணம் அடைகிறது. அப்பொழுது எல்லா சிருஷ்டிகளுக்கும் ரட்சிப்பு உண்டாகும், எல்லாமே தங்கள் சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம இன்னைக்கு சுயாதீனத்தை ஓரளவு பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்ம இன்னும் சுயாதீனத்தை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த சுயாதீனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வழியிலே நமக்கு நிறைய காரியங்கள் நம்மை பின்னி நம்மை சுற்றிலும் நம்மை ஒரு விதமாய் நம்மை ஒருவித நிலைமைக்குள்ள வைக்க முயற்சி பண்ணுது. ஆனால் பரிசுத்த ஆவியின் உதவியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், இதை புரிஞ்சுக்கிட்டு, என் வாழ்க்கையில் நிரந்தரமானவர் நிரந்தரமான நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிறது எல்லாமே நாளைக்கு இருக்காது, ஆனால் நான் இருப்பேன், இயேசு இருப்பார், எல்லாம் போகும், என் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்வது தான் நித்திய ஜீவன். ஆமென். 13ஆம் வசனம்,
உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். திருப்பி வர்றார் பாருங்க, அந்த வார்த்தையை தவிர அது அவர் ஒன்றுமே எழுத மாட்டாரு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அதாவது தேவகுமாரன் மேல் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு எழுதுனா பரவாயில்ல, தேவனுடைய குமாரன் மேல விசுவாசமாயிருக்கிற நமக்கே எழுதுறாராம். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கணும். அப்ப என்ன சொல்றாரு, தொடர்ந்து காரியம் நடக்குங்கிறாரு. விசுவாசத்துல தான் நீங்க வந்தீங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசத்தினால தான் வந்தீங்க. இப்ப விசுவாசிக்கிறீங்க, ஆனால் நீங்க தொடர்ந்து விசுவாசிங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ இயேசுவை விசுவாசிங்க, ஏற்கனவே விசுவாசிக்கிற நீங்க இன்னும் விசுவாசிங்க அப்படின்னா வெறும் காணப்படுகிற ஒரு சில காரியத்துக்காக விசுவாசிக்காதீங்கிறார். அப்போ மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, வெறும் மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காரியங்களுக்காக அவர் மேல் விசுவாசம் வைத்து விடாதிருங்கள். அப்படியே இருக்குல்ல, வெறும் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் நாம் பரிதவிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்றார். வெறும் இம்மைக்காக மாத்திரம், வெறும் மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காணப்படுகிற இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தால் அந்த விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசமே இல்லை. இப்போ இவர் என்ன எழுதுறாரு, நீங்கள் விசுவாசிங்க, ஏற்கனவே விசுவாசத்திருக்குங்க, நல்லது. ஆனால் தொடர்ந்து தேவகுமாரன் மேல் விசுவாசமாயிருங்க. எதுக்குன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ எது அப்பில் போகலாம், எது டவுனில் போகலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுனில் போகிறத வச்சு உங்கள் விசுவாசத்தை மாற்றாமல் அப்படியே இருக்க போகிறீங்க பாருங்கள். எப்போதும் அதை யாருமே மாற்ற முடியாது. உங்களுக்கு தேவகுமாரன் அவரை நீங்கள் நம்பினபடினால உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்கு கேரண்டி. அதில் எந்த அப் அண்ட் டவுனுமே கிடையாது. வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் இருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவன் என்னென்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறபடினாலே அந்த நித்திய ஜீவனை நம்பி அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் மற்ற காரியங்கள் மேலும் விசுவாசம் வையுங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் பூர்ணப்பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். சரியா புரிஞ்சுக்கலாம். இது என்னமோ எதுக்கு இப்படி எழுதுறாருன்னு தோணும். விசுவாசமாக இருக்கிறவங்கள பார்த்து, அதாவது தேவனை விசுவாசிக்காதவங்களை பார்த்து நீங்கள் விசுவாசமாயிருங்கன்னு சொன்னால் நியாயம். ஏற்கனவே விசுவாசிக்கிறவங்களை பார்த்து நீங்கள் விசுவாசமாயிருங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி ஓவராக தான் இருக்குல்ல. ஆனால் ஏன் ஓவராக இருக்குன்னா அவருக்கு என்ன மனசில் வச்சுருக்காருன்னு நமக்கு புரியணும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீ வெறும் மாயைக்கான நிரந்தரமில்லாதவைகளுக்காக, அழிந்து போகிற வெறும் போஜனத்திற்காக, வெறும் சரீரத்துக்காக, வெறும் உடைகளுக்காக, வெறும் ஆசாபாசங்களுக்காக, வெறும் இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காத. அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆனால் உன்னுடைய விசுவாசத்தின் வேர் நித்திய ஜீவன் என்ற அந்த காரியத்தின் மேல் ஆழமாய் ஊன்றி இருக்க கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இல்லாட்டா நம்மளும் ஏமாந்தவர்களாய் போய்விடுவோம். 14 வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தைரியங்கிற வார்த்தை அங்க இருக்கு. என்ன? ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் எதன் மூலமாய் உண்டாகிறது? இந்த தைரியம்னா எப்போ நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசம் நித்திய ஜீவன்ல வேர் கொண்டு விட்டதோ, அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளை ஏதாவது கேட்டானா நிச்சயமா அவன் தேவனுடைய சித்தத்தின்படி தான் கேட்பான். அவனுக்கு புரிந்து விட்டது வாழ்க்கை, அவன் எங்க போய் கொண்டிருக்கிறான், அவனுடைய டெஸ்டினி என்ன, தேவன் அவனை எங்கு கொண்டு போகிறார் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அவன் கேட்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் இருக்கும். அவனுடைய இன்றைய வாழ்க்கைக்கும் அவன் போய் சேர வேண்டிய நித்திய ஜீவனுக்கும் இடையிலே தேவ சித்தத்துக்கு என்று அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறான். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே இந்த வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார், கூட கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே அந்த தேவனுடைய பிள்ளையானவள் எதுவுமே அவருடைய சித்தத்துக்கு புறம்பாக கேட்க மாட்டான். ஏன்னா அவள் புரிந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே தேவனிடத்தில் அவனும் அந்த மகனோ மகளோ எதை கேட்டாலும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு தைரியம் இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை
பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கேட்டோன்னே தெரிஞ்சிச்சு, கொடுத்துட்டாருனே. ஒன்லி மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஜெபத்தில் கேட்டோம், நமக்கு தைரியம் வந்துட்டு தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த காரியம் நம்ம கையில் வர்றதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். எதோடு காத்திருக்கிறோம்? பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருப்பது வேறு, பெற்றுக்கொண்டோம் என்று காத்திருப்பது வேறு. பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருப்பது சாதாரண விசுவாசம். பெற்றுக்கொண்டோம் என்று காத்திருப்பது தான் நித்திய ஜீவனுக்குரிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அதாவது இங்கே என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவத்தில் அப்படின்னு சொன்னால் பாவம் மன்னிப்புங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான காரியம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு உள்ளவர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்று சொல்கிறார். ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பாவத்தை ரெண்டா பிரிக்கிறார் மறுபடியுமே. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி. ஏன்னா எல்லாமே, எல்லா அநீதி எல்லாம் பாவம் தான். அதனால தான் நான் சொன்னேன், தேவனுடைய பார்வையில் பாவங்கிற ஒரு பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது பாவங்கிறது நமக்கு தான் அந்த டேர்ம் புரியும். தேவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் பார்ப்பார், நீதி அநீதி. அநீதி எல்லாம் பாவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாவத்தோட ரூட் எங்கே இருக்குது? அநீதி. தேவனுடைய பார்வையில் ரெண்டு தான். தேவன் நீதிபரர். அவருடைய பார்வையில் எது நீதியோ அது நீதி, மற்ற எல்லாமே அநீதி தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சகோதரனானவன் பாவம் செய்யும்போது அவனுக்காக வேண்டுதல் செய்யலாம். எப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்யும்போது? ஃபஸ்ட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒன்று ரெண்டு பார்க்கலாம். இப்போ மரணத்துக்கு இல்லாத பாவம் என்னன்னு தெரியும். சபைக்கு வந்த பிறகு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. முதல் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம். ஒரு கணவன் மனைவியும் பொய் சொன்னது மரணத்தை கொண்டு வந்தது. பொய் மரணத்தை கொண்டு வருமா? நிச்சயமாய் கொண்டு வரும். விசேஷமாக தேவ ஆவியானவரிடத்தில், மனுஷர்களிடத்தில் அல்ல. உலகத்தில் பொய் சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அங்கே தேவனிடத்தில், அதாவது சொன்னது பொய் பேதுருக்கிட்ட தான் அவங்க பொய் சொன்னாங்க. ஆனால் பேதுரு கேட்குறாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்கள் துணிந்தது என்ன? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சகோதரனிடத்தில் நாம் பொய் சொல்வது, அல்லது ஊழியர்களிடத்தில் பொய் சொல்வது, அல்லது தேவனிடத்தில் போய் நீ தனியாக இருக்கும்போது பொய் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தேவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பொய் தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் பொய்யை அருவருக்கிறார். கர்த்தருக்கு பொய் அருவருப்பானது. பிசாசை தான் பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. அவன் பொய்யும் பொய்க்கு பிதா, அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம நினச்சிக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் கொலை அப்படின்னு. கொலை மரணத்துக்கு ஏதுவான பாவம் தான். அந்த லிஸ்ட்டில் தான் வருகிறது பொய். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு சிலர் பொய் சொல்லியிருக்கலாம். எல்லாருமே அப்படி நீதிமான்கள் இல்லை. ஆனால் பொய்யையே தன் வாழ்க்கையாக எடுத்துக்க கூடாது. வாயை திறந்தாலே பொய் தான் நான் பேசுவேன், அவனுக்காக ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவன் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்புறம் ரத்த பலின்னு நான் சொன்னேன் இல்லையா, ரத்த பலின்னு சொல்லுவாங்க. ரத்த பலிக்கு ஏதுவான பாவங்களை செய்யக்கூடாது. ரத்த பலி, ஏன்னா தேவன் நியாயாதிபதி. ஒருவருடைய ரத்தத்தை நாம் சிந்தினால், ஒரு குடும்பம் கெட்டு போக நாம் காரணமாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க அப்படிங்கிறதுனால யாருடைய குடும்பமாவது கெட்டு போக நாம் காரணமாக இருந்திருப்போம் என்று சொன்னால் அதை கர்த்தர் நம்ம இடத்தில் விசாரிப்பார். ஆமென். இதெல்லாம் இங்கே கொஞ்சம் எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அநீதி எல்லாம் பாவம்தான். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் துணிகரமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, அதாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்கிற தவறுகள் நமக்கும் தேவனுக்கும் மட்டுமே அது சாட்சி. என் வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட விதத்தில் செய்கிற காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெறுவது எளிது. அப்படியா எனக்கும் தேவனுக்கும் இருந்தால் பிரச்சனை. அங்கே மூணாவது ஒரு நபர் பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனுஷிக்கோ நம்மால் அதன் மூலமாக ஒரு பாதிப்பு உண்டாகாதபடி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் நீதி உள்ளவர். நம்ம சில சமயங்களில் தெரியாமல் செய்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு அவரே நம்மை நீதிக்குள்ள நடத்திடுவார். எனக்கு தெரியும். நம்ம நீதி கெட்டு போக தேவன் கூடுமான வரைக்கும் அலோ பண்ணுறதில்லை.
சில வேளைகளில் நம்ம இரத்த பலியான காரியங்களுக்குள்ளே போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம அந்த இடத்துல பாதுகாத்து விடுவார். இப்படி போனால் இரத்த பலிக்குள்ளே போயிடுவேன்னு நான் பார்த்துருக்குறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரையும் மீறி, கர்த்தர் சொல்றதையும் மீறி, நமக்கு நல்ல மனசாட்சிக்கு தெரிந்தும் நாம் துணிகரமான பாவத்தை செய்வோம் என்று சொன்னால், அங்கே யோவான் எழுதுகிறார், அதற்காக வேண்டுதல் செய்வது அர்த்தமற்றதாய் போகும். எல்லாம் எப்போதுமே நீதியை செய்கிற நீதிமான்கள் நாம் இல்லை. நம்ம எத்தனையோ அநீதிகள் நமக்கே தெரியாமல் செய்கிறோம், நம்மளுடைய நாலேஜுக்கு தெரியலை. அதெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை. ஆனால் துணிகரமாய் பொய் சொல்வது, ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, இன்னொருடைய சொத்தை எடுத்துக்கொள்வது, இன்னொருடைய எல்லைக்குறியை மாற்றுவது, இன்னொருவருக்கு வர வேண்டிய வேலையை தட்டி பறிப்பது, தவறாய் போய் அவர்களை பற்றி எல்லார்கிட்டையும் ஒரு குறிப்பிட்டவர்களை பற்றி எல்லா இடத்துலையும் போய் அவங்க வாழ்க்கை கெட்டு போகும்படி அவர்களை பற்றி தவறாய் தூஷித்து போவது, இதெல்லாமே ரொம்ப ஒரு மோசமான காரியங்களாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அதெல்லாம் இரத்த பலின்னு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு, ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இரத்த பலிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு தேனிங்கன்னா சில வசனங்கள்லாம் வரும், எதெல்லாம் இரத்த பலி என்று சொல்லி. அதெல்லாம் தேவன் கணக்கு கேட்கிறதாக இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதுகிறார், தேவன் என்னென்ன எனக்கு வெளிப்படுத்தினாரோ அதையெல்லாம் சபைக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன், ஏனென்றால் உங்களுடைய இரத்த பலிகளுக்கு என்னை தேவன் நீங்களாக்குகிறார்ங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு போதகன், ஒரு போதிக்கிறவர் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை அதை கூட மறைக்காமல் சொல்லிடணும். அதை அவர் மறைத்து அவர்கள் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அதுக்கே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லாருடைய இரத்த பலிக்கு தேவன் என்னை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். ஏன்? நான் தேவனிடத்திலிருந்து கேள்விப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், எழுதிட்டேங்கிறார். அது எங்கேருந்து எடுக்கிறாருன்னு எனக்கு புரியுது. எசேக்கியேல் இருக்கு, காவல்காரனே வாட்ச் டவர் மேலே நிற்கிறான் காவல்காரன். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் தேவன் காவல்காரனாய் வாட்ச் டவர் மேலே நிறுத்தி வைக்கிறார், சம்பளம் கொடுக்கிறார், ஊழியத்தில் ஆசீர்வதிக்கிறார். பட்டயம் வரும்போது பட்டயம் வருகிறது என்று சொன்னால் எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்களாக்கி இருப்ப. பட்டயம் வரதை பார்த்தும் பட்டயம் வருதுன்னு இவங்களுக்கு சொல்லலைன்னா அவன் தப்பானவனாகவே இருந்தாலும் அவனுடைய இரத்த பலியை உன்னிடத்தில் கணக்கு கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ச் டவரில் நிற்கிறவன் காவல்காரன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை வைத்திருக்க ஒவ்வொருவரும் காவல்காரன். அப்போ புரியுதா எப்படி அநீதிக்கு பயந்துருக்கணும்னு சொல்லி? இல்லாட்டி அப்படி அவர் பிரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போயிடுறது, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போய்விடுவது. கிறிஸ்துவை அறிந்த பிறகும் கூட பரிசுத்த ஆவியை பெற்று ஞானஸ்நானம் பெற்று கூட சிலர் என்ன பண்ணுவார்கள், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போவது. அப்படிப்பட்டவர்களை திரும்ப கொண்டு வருவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்களை திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியம். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உண்டு. 18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எந்த விதத்தில்னா இவனுடைய வாழ்க்கை முழுவதுமே, அதாவது அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இன்னொன்று, வாழ்க்கை முழுவதுமே அவன் பாவத்தை மட்டும்தான். கிறிஸ்தவன் என்ற பேர், ஆனால் லைஃப் ஃபுல்லாகவே என்ன தான் செய்யும், ஒரே ஒரு விஷயம் தான், நான் பாவம் மட்டும்தான். ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருக்கான், தேவனால் பிறந்த பாவம் செய்யான்னா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் இல்லை, அவன் வாழ்க்கை ஸ்டைல் பாவமாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள வாழ்க்கையில் அவ்வப்போது சில காரியங்கள் வரும், அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இவன் அதே லைஃப் ஸ்டைலாக வச்சுருக்க மாட்டான். ஏதோ பலவீனத்தில் தெரியாமல் ஒரு முறை பாவம் செய்வது வேறு, ஆனால் லைஃப் ஸ்டைலே, வாழ்க்கையே பார்த்தாலே அவன் லைஃப் ஸ்டைலே பாவமாக இருந்ததுன்னா அவனுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். நம்ம தவறுகிறோம், அநேகர் எல்லாருமே தவறுகிறோம். தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான், தான் செய்ததுக்காக அவன் அந்த இடத்துல இருந்து மனம் திரும்பி அதற்கு பிறகு அது சம்பவிக்காதபடி அவன் தன்னை மாற்றிக்கொள்கிறான். 2 பேருக்குள்ள வித்தியாசம் சொல்கிறேன். தேவனால் பிறந்தவன் அவன் லைஃப் ஸ்டைலை என்ன வச்சுக்கிறது இல்லை, காலையிலேருந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பாவமே செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவன் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது.
ஏன்னா நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறவன் தான் அப்படி, வேறு வழி இல்லை. அவன் யாருக்குள்ளே இருக்கான்? பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறான். அதனால் அவன் லைஃப் ஸ்டைல் பாவமாக இருக்குது. ஆனால் நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம லைஃப் ஸ்டைலு பாவமாக இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் வந்தோடனே நம்ம முழுவதும் மாறாட்டும் கூட கர்த்தருடைய சபைக்கு போய் வார்த்தையை கேட்டு தேவனோடு இருக்கிற உறவிலே நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றி நம்ம என்ன பண்ணுகிறோம்? மறுரூபமாகி தேவனோடு கூட நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது, அவன் அப்படி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அது புறம்பே இருக்கிறவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பாவமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கனுடைய கிரிப்பை தேவன் உடைச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையை விட்டு. முன்னாடி நம்ம நினச்சது நம்ம நினச்சா கூட நல்லது செய்ய முடியாது. பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுங்க. நம்ம நினச்சா கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய கிரிப்பில் இருக்க உலகம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம அவனை கர்த்தர் அவனுடைய கிரிப்லேருந்து உடச்சி நம்மளை அவர் கையில் வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையில். நம்ம என்னன்னு நினச்சிக்கிறோம்? அவன் என்ன நினச்சாலும் நம்ம வாழ்க்கையில் செய்யலாம், நம்ம இந்த பிரச்சனை அப்படி கிடையாது. அவனுடைய கிரிப்பில் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன நினச்சாலும் செய்யலாம். இப்போ நம்ம அவன் கிரிப்பில் இல்லை. தேவன் அவனுடைய கிரிப்பை உடைச்சி நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. அவன் நினச்சதெல்லாம் உங்களுக்கு செய்ய தேவன் பார்த்துட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பொல்லாங்கன்னு தொட மாட்டான். பொல்லாங்கன்னு ஆண்டவர் தொட கூட மாட்டார். ஆமென். தேவனால் பிறந்தவன் முதல்ல தன்னை காக்கிறான். எப்படி காக்கிறான்? இந்த சத்தியத்தின்படி முதல்ல அவனால் இயன்ற அளவுக்கு பிசாசை எதிர்க்கிறான். அதையும் மீறி அவனுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட தேவன் விட மாட்டார். அதை மீறி அவன் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அவனை தொட விட மாட்டான். அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் நினச்சபடி அவனுடைய கண்ட்ரோல் படி நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் செய்யலாங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆமென். தேவன் விடமாட்டார். அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சத்தியங்கள்லாம் ரூட்டட் ஆகணும். இதுக்குள்ளே நம்ம ஆழமாக போகணும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பிசாசன் கிரிப்பு என் மேலே இல்லை, தேவன் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், சில பிரச்சனைகள் எனக்கு இருக்குதுன்னா அது எந்த விதத்தில் நான் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவனுடைய உதவியோடு நான் விடுதலையாகவே ஒழிய என்னுடைய லைஃப் ஸ்டைல் தொடர்ந்தேச்சையாக அதற்குள் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்று சொல்லும் பொழுது நம்மை அவன் தொட முடியாது. 20ஆம் வசனம், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு என்னத்தை கொடுத்துருக்கிறார்? வெளிச்சமாய் வந்தார்னா எதை கொடுத்துருக்கிறார்னா, முதல்ல தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக அடுத்து நம்ம அதை அறிஞ்சிக்கிறதுனா, இன்றைக்கி நாம் யாராக இருக்கிறோம் தேவனுக்குள் என்ற, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறோம் என்கிற அந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியமுள்ளவர் அறிந்து கொள்வதற்கு, தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு அவர் புத்தியை கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். நம்ம முன்னாடி இருந்த இடம் வேற, இப்போ இருக்கிறது வேற. இந்த தேவனுக்குள்ளே தேவன் நம்மை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். உண்மையான அறிவு, உண்மையான சத்தியம் என்ன என்றால், அவரை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவின் மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? அவரோடு வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து கேட்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனோட உறவு இருக்கிறது, தேவனத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொள்கிறோம். என்ன, தேவன் நமக்கு அவர் சொல்கிறதை கவனிக்கிற, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. இந்த இடத்துல விக்கிரகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு கல்லை பற்றியதல்ல, அது ஒரு ஆவி. விக்கிரகம் என்பது ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன செய்ய விரும்புகிறதுனா, தேவனுடைய இடத்தை அது எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. ஆகவே தான் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நீங்கள் கல்லை வீட்டில் வச்சுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே பொருளாசை இருக்குன்னு சொன்னான். பொருள் வேண்டும் என்று, பொருள் வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் தேவனுடைய இடத்தை பொருளாசை எடுத்துக்கொள்ளும்னா,
அல்லது தேவனுடைய இடத்தை ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில் எடுத்துப்பான்னா, இல்லை தேவனுடைய இடத்தை ஏதோ ஒன்று, அதாவது எதை நம்ம அதிகமாக நினைக்க சொல்லுது, யாரை நம்ம அதிகமாக தியானிக்கிறோமோ அதுதான் நம்ம தேவன். ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கிடுறோம், மிச்சம் 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்முடைய எண்ணங்கள் தேவனை பற்றி யோசிக்கிறது? வேலை செஞ்சாலுமே தேவனை பற்றி யோசிக்க முடியும். நம்முடைய சிந்தையில் யார் அதிகமாய் ஆக்கிரமிக்கிறார்கள், எதற்கு நாம் அதிகமாய் நேரம் கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு தெரியும் நம்ம யாரை அதிகமாய் நினைவு கூறுகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவ்வளோதான் வெற்றி. நினைவில் தேவன் இருந்தால் வேலையில் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த இடத்துல வேலை நம்முடைய தேவனாக இருக்காது. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் 24 மணி தேவனை நினைப்பாயாக, கர்த்தரை பற்றிய எண்ணங்கள் உன்னுடைய இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் தான் அங்கே தேவனாக இருப்பார். மற்ற எல்லாமே அவரால் வருகிறது. ஆஸ்தி தேவனால் வருகிறது, நீடிய வாழ்வு தேவனால் வருகிறது, பிள்ளைகள் நன்றாயிருப்பது தேவனால் வருகிறது, அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லாமே தேவனை பற்றியதாக தான் இருக்கிறது. தேவனாக கர்த்தரே நினைப்பாயாக நினைப்பாயாக நினைப்பாய என்று பல இடங்களில் தேவன் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு வேறு வேலையை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. யோசுவாவுக்கு சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதையே இரவு பகலும் தியானிப்பதற்குன்னு எச்சரிக்கையாரு. அப்படின்னா வேலை செய்யலாம், இதை தியானிக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், உனக்கு எல்லாம் வெற்றியாக இருக்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ வெற்றிகரமாக இருப்பாய் அப்படிங்கிறார். விக்கிரகங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. எது நம்முடைய சிந்தையை தேவனை ரீப்ளேஸ் பண்ணும்படி அளவுக்கு நினைக்க சொல்லுகிறதோ, எவ்ரிதிங் இஸ் அன் ஐடல். எதெல்லாம் ஆண்டவரை பற்றிய எண்ணங்களை நான் எண்ணாதபடிக்கு என்னை ஆக்கிரமிக்க விரும்புகிறதோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறதோ, அது எல்லாமே ஒரு விக்கிரகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எதன் மேலே உட்காருதோ அது விக்கிரகமாய் மாறிக்கும். த ஸ்பிரிட் ஆஃப் மேமன் என்று சொல்வார்கள், பணத்தின் ஆவின்னு. ஏசு சொல்கிறார், உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மட்டும் இருதயத்தில் முதலிடம் இருக்கும்போது பணம் பணமாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு முதலிடம்னா பணத்தில் ஒரு ஆவி போய் அந்த பணம் அந்த பிளேஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனையோ மனுஷியோ நம்ம அதிகமாய் அவங்கள ரொம்ப நம்ம அவங்க பின்னாடி போகிறோம், தேவனை விட அவங்கள நம்ம முக்கியமாக நினைக்கிறோம்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஐடல் வில் கோ அண்ட் கேட்ச் தட் பர்சன். அந்த மனுஷன் மேலே மனுஷி மேலே உட்காந்துக்கும். நமக்கு அவங்களே தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் 24 மணி நேரமும். புரியுதா? பணமாக இருக்கலாம், ஒரு மனுஷனாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அது என்ன பண்ணும்? தேவனுக்குரிய இடத்தை அந்த ஆவி எடுத்துக்கொள்ளுகிற எந்த ஒரு பொருளும் அது விக்கிரகமாக மாற ஆரம்பிக்கிறது. நம்ம கிறிஸ்தவங்க என்ன நினச்சி ஏமாறுறோம்னா, நம்ம வீட்டில் எந்த விக்கிரகமும் இல்லை அப்படின்னு. இல்லை, whatever it takes the place of Jesus Christ in your heart, your concentration, your efforts, everything, that is called an idol. அதுதான் ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் எழுதுகிறார், நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. மாயை அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன், விக்கிரகம் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நித்திய ஜீவன் என்பது என்னென்னா நிரந்தரமானவைகள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் நிரந்தரமானவைகள் மேல் கட்டப்படும் போது அழிவில்லாத ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம், நித்திய ஜீவன், கிறிஸ்து, இதில் தான் நம்ம வாழ்க்கை ரூட்டாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நமக்கு ஒன்றுமே அவர் கொடுக்க மாட்டார்னு இல்லை. நித்திய ஜீவனை ஆதாரமாய் கொண்டு மேன்மையானவைகளை நாம் கவனம் செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கறதெல்லாம் மேன்மையானவைகளாக இருக்கும். ஆமாம், நம்ம பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மேன்மையானவைகளை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் மக்களுக்கு வாக்கு பண்ண எல்லாமே மேன்மையானவைகள். உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன், கொழுமையான பதார்த்தங்கள், இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா அவர் தான் எவ்வளவு மேன்மையான தேவன் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். நமக்கு இந்த பூமியில் அவருக்கு மேன்மையை கொடுக்கும்போது அவரை நாம் உண்மையாக ஆராதிக்க அவரை மேன்மையானவராக உங்கள் இருதயத்தில் வைக்கும்போது, அவரை மேன்மையானவராக பார்க்க நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற எல்லாமே மேன்மையானதாக இருக்கும். பூமிக்குரியவைகள் அல்ல, தேவன் வலது பார்சத்தில் கிறிஸ்து வீட்டில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஏன்னா
மேலான தேவன் மேலான வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். நமக்கு அவர் கொடுப்பதெல்லாம் மேலானவைகளாக இருக்கும். கர்த்தர் அப்படியே நமக்கு கொடுப்பார். ஆமென். நாம் எழுந்து நிற்போம்.